ஒரு சின்ன கோரிக்கை ஒண்ணு வச்சுர்றேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. தொடர்ந்து என்னோட காணொளிகளுக்கு ஆதரவு குடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆனா, போன காணொளியில நீங்க பார்த்தீங்கன்னா, 1000த்துக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. அந்த கமெண்ட்ட பார்க்கும்போது ஒரு குட்டி சந்தோஷம் இருந்தாலும், ஒரு வருத்தத்தக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. என்னன்னா, கேள்வி கேட்கும் நெறியார்கள பார்த்து ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்ல தரக்குறைவான கமெண்ட்ஸ்கள் வருது. நம்ம வந்து மத்த கட்சி மாரி கிடையாது. தாவேக்கா ஆதரவாளர்களாகட்டும், விஜய் அண்ணாவோட ரசிகர்களா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இனி இருக்காதீங்க. உங்களோட கருத்துக்கள தெரிவிங்க. ஆனா, அது ஒரு மாண்பாக, அது ஒரு பண்போட தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால இனி வரும் காலங்களில் நீங்க தயவு செய்து உங்களோட கருத்த தெரிவிங்க. தார்மீகமான எதிர்ப்ப தெரிவிங்க. ஆனா, அந்த வார்த்தைகள பயன்படுத்துறதுல ஒரு மரியாதை இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, இந்த மாரி யாராவது எழுதினாங்கன்னா, அவங்க கிட்டயும் கொண்டு போயிட்டு, "நண்பா இப்படி சொல்லாதீங்க. மாற்றிக் கொள்ளுங்கள்னு" அவங்களையும் திருத்துற ஒரு முயற்சி பாருங்க. இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதெல்லாம் விஜய் அண்ணாவும் விரும்புவாரு. இனி வரும் காணொளிகள்ல நான் பேசுற கமெண்ட்க்கு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில இத பின்பற்ற எல்லாருக்கும் லைக்ஸும் நான் குடுப்பேன்றத இங்க சொல்லிக்கிறேன்.